இது டிஎன்பிஎஸ்சி பற்றின ஒரு ரேண்டமான வீடியோ தான். என்னன்னா, ஒரு ரீசெண்டாக நான் ஒரு பழைய வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அது குரூப் டி பற்றினது. குரூப் டினா ஆர்ஆர்பியில் வர குரூப் டி எக்ஸாம் பற்றின ஒரு வீடியோ. அது லாஸ்ட் டைம் எப்படின்னா, அது 2019 வந்த நோட்டிஃபிகேஷன். அதுக்கான எக்ஸாம் வந்து 2023 தான் நடந்துச்சு. ஸோ நான் 2019 யதார்த்தமாக அப்ளை பண்ணியிருந்தனால அதை நான் 2023 டிஎன்பிஎஸ்சிக்கு தான் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். அந்த எக்ஸாமும் வரவும் நான் டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணதை வச்சு போய் எழுதினேன். ஸோ மேக்ஸ் ரீசனிங் ஓரளவுக்கு தெரியும் அப்படிங்கிறத வச்சு எழுதினேன். அப்போ வேக்கன்சி அதிகம், கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 வேக்கன்சி. ஸோ அதனால் அது போய் எழுதினப்போ டிஎன்பிஎஸ்சியில் படித்ததும் யூஸ் பண்ணி, ஸோ டிஎன்பிஎஸ்சியில் நமக்கு கெயின் பண்ணி இந்த நாலேஜ் ப்ளஸ் மேக்ஸ் ப்ளஸ் ரீசனிங் ஓரளவுக்கு தெரிஞ்சதை வச்சு போட்டு ஒரு நார்மல் கட் ஆஃப் வந்துச்சு. கட் ஆஃப் கூட ஞாபகம் இல்லை. அதை வச்சு நான் கிளியர் பண்ணேன். நான் கிளியர் பண்ண ஃபர்ஸ்ட் எக்ஸாம் அது. ஸோ அதோட என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணி அந்த வீடியோ போட்டிருந்தேன். எப்போ போட்டிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச்சில். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, இந்த வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷன். ஸோ அப்போ நான் அதை அப்லோட் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் பார்த்துருந்தாங்க. என்னன்னா ரீசண்டாக இப்போது இந்த மாதம் ஜூன் மாதம் அந்த வீடியோ ரீசண்டாக நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம்னா, டிஎன்பிஎஸ்சி படித்தவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி 3 வருஷம் படிச்சிருந்தேன், இப்போ டிஎன்பிஎஸ்சி படித்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன், இப்போ நான் ஆர்ஆர்பி எழுதலான் இருக்கேன், இது படிக்கலாமா, இந்த நோட்டிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் மீன்ஸ் நிறைய கொஷின் இதை பேஸ் பண்ணியே இருந்துச்சு. என்னன்னா, இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இப்போ நடந்து முடிஞ்சிச்சு ஜூலை மாதம். அப்போது அந்த ஜூலை மாதம் நடந்த எக்ஸாமில் தமிழ் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கஷ்டம் இந்த சென்ஸ், இதுக்கு முன்னாடி தமிழ் எப்படி இருக்கும்னா, நானும் டிஎன்பிஎஸ்சி தமிழ் எடுத்து படித்த ஸ்டூடெண்ட் தான். இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, தமிழுக்கு ஜென்ரல் தமிழுக்கு சொல்கிறேன், எய்தர் அது நியூ புக்கில் இருக்கும் இல்லை ஓல்டு புக்கில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ 2022 நடந்த குரூப் 2ல் தமிழ் ஓல்டு புக்கில் இருந்து கேட்டிருந்தாங்க. அப்போது ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இந்த அளவுக்கு பெருசாக பாதிக்கப்படலை. ஏன் அப்படின்னா, அட்லீஸ்ட் நமக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு புக்லேருந்து கேட்டாங்க, அந்த புக்கை நம்ம போய் படிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ், அடுத்த டைம் ஆச்சு படிச்சுக்கலாம் அப்படின்னு. இந்த டைம் எப்படி ஆகி போச்சுன்னா, லைக் ஒரு அகர முதலி திட்ட இயக்கத்திலேருந்து வெளியிட்ட ஒரு புத்தகத்திலேருந்து நிறைய கேள்விகள். இப்போது நீங்கள் ஒரு 90 கேள்விகள் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரியான, எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இல்லை, எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி சோர்ஸ் உள்ள புக்கிலேருந்து நீங்கள் கேட்குறீங்க. அதாவது பள்ளி புத்தகங்கள், சிறப்பு தமிழாக இருக்கலாம், இல்லை ஓல்டு புக்காக இருக்கலாம், நியூ புக்காக இருக்கலாம். அப்படி அதில் சிலபஸ்குள்ளேருந்து கேட்குறது ஒரு 10 கொஷினில் ஒரு 5 கொஷின் ரொம்ப கஷ்டமாகவும் ஒரு 5 கொஷின் நார்மலாகவும் வெளியே இருந்து கேட்கலாம். ஸோ அது ஒரு நாமினலாக படிக்கிற ஒரு மைண்ட் செட்டை உருவாக்குற மாதிரியான ஒரு கொஷின் பேப்பர் செட்டிங். ஓகேங்களா? இப்போ எப்படி இருந்துச்சுன்னா, அந்த எந்த சோர்ஸ் புக்குனே தெரியாததுலேருந்து ஒரு 10 கொஷின், 15 கொஷின், 20 கொஷின் அந்த ரேஞ்சில் வரவும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப டிஎன்பிஎஸ்சி அந்த கொஷின் மேலே கொஞ்சம் அதை பார்த்து ஒரு பெரிய பயம் வந்துருச்சு. இதில் இது என்ன பயம்னு சொல்லலாம் அப்படின்னா, எங்களால் படிக்கவே முடியாதுங்கிற பயம் இல்லை. இப்போது தமிழ் புக்கு நியூ புக்கும் படிக்கிறோம், ஓல்டு புக்கும் படிக்கிறோம்னு வச்சுக்கலாம், சிறப்பு தமிழ் புக்கும் படிக்கிறோம்னு வச்சுக்கலாம். அது எல்லாத்துலேருந்தும் படிக்கிறப்போ அந்த இதுதானே ஒரு லிமிட்டட் சோர்ஸ். எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் இதுதானே லிமிட்டட் சோர்ஸு. ஏதோ ஒரு புக்லேருந்து நீங்கள் ஒரு 2 கொஷின் கேட்கலாம், இல்லை ஒரு 3 கொஷின் கேட்கலாம். மொத்தம் 100 கொஷினுக்கு ஒரு 5 கொஷின் கேட்கலாம், இல்லை மிஞ்சி பின்னா ஒரு 7 கொஷின் கேட்கலாம். ஒரு 10 கொஷின் 20 கொஷின் மொத்தமாகவே அந்த புக்லேருந்தே எடுத்துட்டோம். அந்த புக்கோட சோர்ஸும் நமக்கு தெரியாது. அந்த கலைச்சொற்கள் இருக்கிற அந்த புக்கு பிடிஎஃப் பார்த்தோம்னா அது அவ்வளோ பெரிய புக்கு, அதை யாராலையுமே படித்து கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கான ஒரு பெரிய புக்கு. அது ஒரு தமிழ் டிக்ஷனரி மாதிரி வச்சுக்கோங்க. அது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, நமக்கு எந்த வார்த்தைக்காச்சும் எப்போவாச்சும் அர்த்தம் தெரியல அப்படின்னா அதை போய் தேடி பார்க்கறதுக்கு ரெஃபரன்ஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். நம்ம இங்கிலீஷில் டிக்ஷனரி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி. ஆனால் இது இப்படி கொஷின் கேட்கவும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டு இந்த ஃபீல்டை விட்டு வேறு ஃபீல்டுக்கு மாறிடலாமா, லைக் எப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி விட்டு ஆர்ஆர்பி போயிடலாமா, இல்லை ஒரு எஸ்எஸ்சி எக்ஸாம் பக்கம் போயிடலாமா, வேறு எக்ஸாம் போயிடலாமா அப்படிங்கிற தாட் வந்துருச்சோ அப்படின்னு தோணுச்சு. அதுலேயும் கமெண்ட் பண்ணியிருந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, ப்ரோ நான் 3 வருஷம் படிச்சுட்டு இருந்தேன், இல்லை 1 வருஷம் 2 வருஷம், நான் நிறையா படித்து டிஎன்பிஎஸ்சி படித்து வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதில் நான் என்னோட கருத்து அப்படின்னா எதுவும் இல்லை. ஒரு எக்ஸாமுக்காக நீங்கள் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுருக்கீங்க, படிச்சிருக்கீங்கன்னா அது எப்போவுமே வேஸ்ட் ஆகாது. ஓகேங்களா? நாம் எந்த காரணத்துக்காக டிஎன்பிஎஸ்சியை சூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா, நான் வச்சுக்கலாம், நான் எந்த காரணத்துக்காக டிஎன்பிஎஸ்சியை சூஸ் பண்ணேன்னா, எனக்கு தமிழ் நல்லா வரும்.
ஸோ நான் தமிழில் 100க்கு ஒரு 90 ப்ளஸ் இல்லை 95 மார்க் எடுத்துட முடியுங்கிற கான்ஃபிடன்ஸில் தான் இதுக்குள்ளே வந்தானே. ஸோ அதனால தான் நம்ம இங்கே இருக்கோம். ஒருவேளை எஸ்எஸ்சி போகிற மாதிரி இருந்தால் நம்ம இங்கிலீஷ் புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும். அது கஷ்டம் இல்லைங்கிறதுலாம் அடுத்த விஷயம். ஆனால் நம்ம அங்கே ஒரு ஒரு ஃபீல்ட்லேருந்து இன்னொரு ஃபீல்டுக்கு ஷிஃப்ட் ஆகும்போது நீங்கள் புதுசாக லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு டைம் தேவைப்படும். ஓகேங்களா? அந்த பேசிக்ஸ் எல்லாம் கற்றுக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் தேவைப்படும். நீங்கள் இப்போ தான் புதுசாக என்ட்ரு ஆகுறீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ஒரு எஸ்எஸ்சி சூஸ் பண்ணுறீங்களா, ஆர்ஆர்பி சூஸ் பண்ணுறீங்களா, டிஎன்பிஎஸ்சி சூஸ் பண்ணுறீங்களா, அப்படி முன்னாடியே முடிவு எடுத்துட்டு உள்ளே போகிறது எந்த தவறும் இல்லை. நீங்கள் எந்த ஃபீல்டில் வேணாலும் போகலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுக்கு போகலாம். ஆல்ரெடி இவ்வளோ படிச்சுட்டோம், அதை எப்படி வேஸ்ட் பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் யோசிங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்த எக்ஸாம் வரும். இது வேறு டிஎன்பிஎஸ்சியில் கண்டினியூஸாக எக்ஸாம்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. டிஎன்பிஎஸ்சி ஒரு யூஎஸ்ஆர்பி இதெல்லாம் காமன் சிலபஸ் தான். தமிழ்நாடுக்குள்ளே நடக்கிற எக்ஸாம்லாம் காமன் சிலபஸ் தான். ஸோ நீங்கள் ஆர்ஆர்பி கூட போகலான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதுக்குன்னு தனியாக ஒர்க் பண்ணணும். மேக்ஸு நல்லா போட்டு பார்க்கணும், ரீசனிங் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும், சயின்ஸ் அதுக்கு படிக்கணும். நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு ஓரளவுக்கு சயின்ஸ் படிக்காமல் கூட உங்களால் சமாளிக்க முடியும். ஆனால் அங்கே சயின்ஸ் படிக்கணும். ஜென்ரல் ஸ்டடீஸ் எப்பவும் போல் படிக்கணும். அது இருக்குது. நீங்கள் ஒருவேளை எஸ்எஸ்சிக்கு போக போகிறீங்க அப்படின்னு வச்சிங்கன்னா எஸ்எஸ்சிக்கு நீங்கள் இங்கிலீஷ் கட்டாயம் படிக்கணும். அது நீங்கள் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தீங்கன்னா ஈஸியாக போயிட்டு அடாப்ட் பண்ணிப்பீங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் டிஎன்பிஎஸ்சியில் இருக்கிற அதிகமான ஸ்டூடெண்ட்ஸு. இப்போ பாதிக்கப்பட்டிருக்க ஸ்டூடெண்ட்ஸும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தானா, அவங்க எவ்வளோ ஈஸியாக போய் அங்கே இங்கிலீஷ்க்கு அடாப்ட் ஆக முடியும்னு யோசிங்க. ஆர்ஆர்பி எக்ஸாம் தமிழில் எழுதலாம், அதில் ஒன்றும் சிக்கல் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுட்டு அப்புறமா மூவ் பண்ணுங்கள். இதுதான் என்னோட சஜஷன். ஏன்னா நீங்கள் இத்தனை நாள் இதுக்காக ஒரு ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா அது வேஸ்ட் ஆகாது. தமிழ் கொஸ்டின் பேப்பர் அடுத்த டைம் மாறலாம், பேட்டர்ன் அவங்களே மாற்றலாம், இன்னும் சிம்பிளிஃபை ஆகலாம், ஒரு 90+ போடுற மாதிரியான கொஸ்டின் வரலாம். இதெல்லாமே நடக்கலாம். நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் அப்படி நேரில் பேசினவங்களும் அப்படி தான் சொன்னாங்க. கமெண்ட்லேயும் அப்படி வந்ததுனால திடீர்னு நம்ம இங்கேருந்து ஆர்ஆர்பி பக்கம் போக போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இந்த நோட்டிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சா இல்லையா அப்படின்னா. ஆர்ஆர்பி குரூப் டி நோட்டிஃபிகேஷன் எப்போவும் வந்து அதுக்கு அப்ளை பண்ணுற டேட்டெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? வேறு நோட்டிஃபிகேஷன் இருக்குதா நம்ம பார்க்கணும், இல்லை இனிமேல் வருதான்னு நம்ம பார்க்கணும். அடுத்தடுத்த வருஷங்களில் வேணும்னா வரலாம். நீங்கள் தெளிவாக தீர்க்கமாக யோசித்து ஒரு முடிவெடுத்து அதுக்கப்புறமா தான் ஷிஃப்ட் ஆகணும். ஓகேங்களா? இங்கே இப்போதைக்கு தமிழ் கொஸ்டின் பேப்பர் கஷ்டமாக தான் இருந்துச்சு, அதில் நான் மறுப்பு எதுவும் சொல்லலை. ஓகேங்களா? ஆனால் இதுக்கப்புறம் அது மாறலாம். நீங்கள் இது நாள் வரைக்கும் படித்த தமிழோ இல்லை ஒரு ஜிஎஸ்ஓ டிஎன்பிஎஸ்சிக்காக பார்த்த மேக்ஸோ எதுவுமே வேஸ்ட் ஆக போகிறது கிடையாது. அதற்கான பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் யோசித்து டிஎன்பிஎஸ்சிலேருந்து வேறு எதுக்கு மாறலாமா இல்லை வேண்டாமா அப்படிங்கிறத நீங்களே முடிவெடுங்க. ரொம்ப நிதானமாக யோசிச்சு முடிவெடுங்க. ஓகேங்களா? நீங்கள் டேரெக்டாக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க, ஃபீல்டுக்குள்ளே வர யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேளை எஸ்எஸ்சி பிடிச்சிருக்கலாம், இல்லை ஒரு ஆர்ஆர்பி பக்கம் போகலான்னு பிடிச்சிருக்கலாம், இல்லை டேரெக்டாக நீங்கள் யூபிஎஸ்சி போகலானே வச்சுருக்கலாம், இல்லை நான் டிஎன்பிஎஸ்சி தான் போகணும், இந்த போஸ்டிங் தான் எனக்கு போகணும்னு ஆசை இருக்குது அப்படின்னு இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கிறவங்கலாம் அதை சூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அவ்வளோதான். திடீர்னு இந்த ஆர்ஆர்பி வீடியோ கீழே அவ்வளோ கமெண்ட்ஸ் வரவும் நிறைய பேர் நேர்லேயுமே இந்த டிஎன்பிஎஸ்சி தமிழ் குரூப் 4 தமிழ் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நிறைய பேர் பேசினதை வச்சு ஸோ இது ஒரு இதாக சொல்லணும்னு தோணுச்சு. அதுக்காக தான் இந்த வீடியோ. வேறு